ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொரியன் ட்ராமா கான்ட்ராக்ட் மேரேஜ் கியூட் லவ் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அது பார்ட் 5 தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்துட்டு 1 to 4 எபிசோட்ஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம போட்டுட்டோம். பார்ட் 1ல் வந்து ஃபுல்லாக முக்கால்வாசி டீட்டெயிலாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளது வந்து குட்டி குட்டியாக வீடியோஸாக வந்திருக்கும். நீங்கள் அதுலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த டிப்ஸ் சொன்னேன். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த ஸ்கூலில் சேர்ந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி ஒரு பொண்ணு வந்து உட்காந்து பேசுவாங்க. அதாவது ஓரன் இருக்காங்கல்ல, அவங்க தான் வருவாங்க. வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன உனக்கு தெரியுதா, தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆனால் உன்னை எனக்கு நல்லா தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே உன் பக்கத்திலே உட்காரணும், நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும். ஹீரோயினை தேடி வந்து அவங்க பக்கத்தில் வந்து இப்படிலாம் கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓரன் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்காக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சவொன்னே அவங்க பக்கத்தில் உட்காந்து படிக்கிறது, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்ல மார்க் வரும்ல, அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு இவங்ககிட்ட பேசுவாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கிளாஸுக்கு வந்து புதுசாக ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துருக்கா, அவள் பேர் சூஜன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ தான் சூஜன் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அப்போவே அவங்களுக்கு வந்து ஒரு கெத்து திமிரு அப்படியே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட டைப்பே அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட பேர் சொல்லி அறிமுகப்படுத்துகிறோன்னே நான் சூஜன் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்லிட்டு அவங்க போய் ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துப்பாங்க. இதை ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் இப்போ பார்ப்பாங்க. இப்போ அவங்க கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு, அப்படியே எக்ஸாமுக்கு முடிஞ்சு ரிசல்ட் வரும்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூஜன் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. உடனே எல்லா பசங்களும் உடனே அங்கே போயிட்டு எனக்கு இதை சொல்லித்தரேன், எனக்கு இதை சொல்லித்தரேன் அப்படி மாறி மாறி அவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இங்கேயே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் சூஜன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப திமிரா அங்கேருந்து அப்படியே எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுவாங்க. இவளுக்கு ரொம்ப திமிருடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிப்பாங்க. கேட்கறத கூட காதில் வாங்காமல் அவங்க பாட்டுக்கு ஹெட்செட் மாற்றிட்டு அவங்க பாட்டுக்கு திமிராவே இருந்துப்பாங்க. உடனே இந்த ஓரண்ட் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க, உனக்கு அந்த திமிர் பிடிச்சவ இருக்கால, அவள் எப்படி நம்ம ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தான்னு உனக்கு அந்த வரலாறு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு அம்மா இருக்காங்கல்ல, அதாவது சூஜனோட அம்மா, அவங்க வந்து ஒரு கிளப்பில் வந்து டான்ஸராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, பாய் ஃப்ரெண்ட் தான், அவங்க வந்து ஹஸ்பண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனாலே வந்துட்டு இவளை வந்துட்டு நிறைய பேர் வந்து ஓட்டியிருக்காங்க. அப்பாவே அவளுக்கு கிடையாதான், யாருன்னு கூட தெரியாது, அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசியிருப்பாங்க. அதனால தான் அவள் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரன் சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இது உண்மையோ பொய்யோ, ஆனால் இதை வந்து நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படியே வார்ன் பண்ணிடுறாங்க, இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, அதுவும் நம்மளால வர வேணாம், இது ஒரு நல்ல பழக்கம் தான், இது நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ அது நம்மளை கொண்டு வெளியே யாருக்கும் தெரிய வேணால, அடுத்தவங்களோட விஷயத்த மறைச்சோன்னா நம்ம சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கும் அப்படின்றது விதி, அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ மறுநாளும் ஆயிடுது. இப்போ இவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும், அதாவது ஓரனும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்கும்போது இப்போ சூஜன் வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்களை பார்த்து முறைக்கிறாங்க. என்னடி அப்படின்னு கேட்கும்போது என்ன அப்படின்ற மாதிரி இவங்க எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மாவை பற்றி இஷ்டத்துக்கும் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பேன், நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி காரணத்துக்காக தான் நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவங்க பேச இவங்க பேச முடியை பிடிச்சி இழுத்து ரெண்டும் அடிச்சுக்கிட்டு பயங்கர சண்டை போட்டு உருண்டுகிட்டு இருக்குங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நின்று பிரித்து தான் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் கரெக்டாக வந்து அந்த டீச்சர் வந்து பார்த்துருவாங்க. 3 பேரையும் கூட்டி போய் முட்டி போட வச்சுருவாங்க. பெரிய இப்போ முட்டி போட வச்சுட்டாங்களா, அப்போ வரவங்க போகிறவங்களாம் டீச்சர்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு முட்டி போட்டிருக்கு, செகண்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு முட்டி போட்டிருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம், இதோ படிக்காமல் இப்படியே சுற்றிட்டு இருக்குமே இதுதான் காரணம், இதால் தான் இவங்க 2 பேருமே இப்போ முட்டி போடுற நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவங்களாம் தலையில் கொட்டு வைக்கிற மாதிரி கொட்டு வச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஓரனுக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சரி போ, டைம் ஆச்சு, எல்லாம் கிளம்பி போ அப்படின்ற மாதிரி 3 பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டோன்னு ஓரனுக்கு தாங்க முடியல, அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உங்களுக்கு என்னடி வந்துச்சு, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்தால் நீங்கள் தான் உலகத்திலே பெரிய அறிவாளிங்கன்னு நினைப்பா, படிக்காதவங்கலாம் வந்துட்டு நல்லவங்களாவே இருக்க முடியாதா, சண்டைக்கு எல்லாரும் தானடி காரணம், சாதாரணமாக தானே நம்ம பேசணும், அதை எடுத்து சொல்லலாம்ல, நீயும் பார்த்து வேடிக்கை பார்க்குறீல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்டையும் போய் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதோடு அப்படியே அழுதுகிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ மறுநாள் வராங்க. என்ன தான் முதல் நாள் சண்டை போட்டு போனாலும் ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. திரும்பவும் சூஜன் அவங்க இருக்கிற இடம் தேடி வருவாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு என்னத்தை கிளப்ப போகிறாலோ தெரியலையே, நேற்று இவங்கள்ட்ட வாங்கினது பத்தாதுன்னு வரவும் போகிறவங்ககிட்டலாம் வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இப்போ ஓரன் நினச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அவங்க வந்திருப்பாங்கன்னா அந்த ஓரன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேற்று நைட்டு சூஜன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. போய் ஒரு ஆப்பிளை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அப்போ இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஆப்பிளை கொடுத்துட்டு இன்றைக்கி எங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஆப்பிளை கொடுக்க வந்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப்பிளை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த சூஜன் வந்திருப்பாங்க. என்னடி மானகட்டத்தனமாக இருக்குது, ஒரு சின்ன ஆப்பிளை கொடுத்து சமாதானப்படுத்த வந்திருக்கேன், சரி போனால் போகுது, இந்த ஆப்பிளை எடுத்துக்கிறேன், நான் சமாதானமும் ஆயிக்கிறேன், போனால் போகுது போய் தொலை, அது மட்டும் இல்லாமல் மார்க் எடுக்கணும்னு தானே இந்த அளவுக்கு புலம்பிக்கிட்டு இருந்தியா, இதில் வந்துட்டு முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், நானே ப்ரிப்பேர் பண்ண கொஷின் பேப்பர் இது, அதாவது கொஷின் பேங்க்
எனக்கு, இதை வச்சு நல்லா பொழைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உனக்காக நானே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதெல்லாம் படித்து படித்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் வந்து செம்மையாக மேக்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. உடனே அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணிக்கிறாங்க, இது வரைக்கும் வாழ்நாளே இவ்வளோ மார்க் எடுத்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஜன் இருக்காங்களா அவங்கள்ட்ட தான் போய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆகிக்கிறாங்க. அதுலேருந்து தான் இவங்க 3 பேருமே ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டாகவே ஆகியிருப்பாங்க. அப்புறம் எங்கே போனாலும் ஒன்றா வர்றது, லூட்டி அடிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, அந்த மாதிரி கட் அடிக்கிறதுன்னு எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் பேசும்போது சூஜன் இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சிஇஓவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ வேறு வேலை வேறு இதுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது, இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட கை கட்டி நிற்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நான் வந்து 4 பேருக்கு என் கீழே வச்சுருக்கணும், அப்படி அப்படி இருந்தால் தான் எனக்கும் செட் ஆகும், அதுதான் என் கேரக்டருக்கும் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஓரன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டின்னு இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அப்போவே அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு நல்ல ரைட்டராக ஆகணும், ஆனால் அது என்னோட மெயின் ஆம்பிஷன் அது கிடையாது. ஒருத்தனையே லவ் பண்ணி ஒருத்தனையே கல்யாணம் பண்ணி அவங்க கூடயே ரொம்ப நாளுக்கு சந்தோஷமாக வாழணும், இதாண்டி என்னோட மெயின் ஆம்பிஷன் அப்படின்ற மாதிரி 3 பேர் அந்த டைமில் பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, நான் என் ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை சொல்கிறதுக்கு தான் இவங்க சொல்கிறாங்க. அன்றைக்கி நம்ம பேசும்போது நான் ஒருத்தனையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னல, அதுதான். ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவனை தான் நான் லவ் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறாங்க. ஹீரோவோட ஃபோட்டோவை வச்சு வச்சு பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ எந்திரிச்சு வருவார், தூங்கி எந்திச்சு வந்திருக்கிறதுனால தலையெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சு போயிருக்கும். அதையும் ஹீரோயின் வந்து ரசித்து பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் மட்டும் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சி போயிட்டா எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அழகாக தானே தெரிவாங்க. அந்த மாதிரி தான் ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க வச்சக்கன்னு வாங்காமல். என்னாச்சு, எதுக்காக இவன் குறுகுறுன்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னைத்தானே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து டக்குன்னு வாய் திறந்தே கேட்டுறாரு, என்ன ஆச்சு, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களை பார்க்கல, அந்த ஜன்னலில் ஏதோ கரை இருக்க மாதிரி இருக்குது, நான் போய் அதை போய் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வழக்கமான துடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி துடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இப்போ ஹீரோ வந்துட்டு அவருங்க டிவி இருக்குல்ல அதிலலாம் பார்க்குறாரு, முகத்தில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமோ, இவன் என்ன இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாரு. திடீர்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஆள் வர மாதிரி சத்தம் கேட்கும். ஹீரோ யாருன்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வந்துட்டு இருக்காங்க. அம்மாவை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா நீ பாட்டுக்கும் அசால்ட்டாக திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் புள்ள வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எதுக்கடா சொல்லிட்டு தந்தி அடிச்சுட்டு வரணுமா அப்படின்ட்டுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு உள்ளே வருவாங்க. உள்ள வந்து அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தவுடனே அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, மருமகளை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது மருமக வேலை செஞ்சுட்டே இருந்தால் மாமியார் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல, வேலை செஞ்சாலும் செஞ்சுட்டே இருக்கணும், செஞ்சாலும் ஆனால் திருப்தியாக இருக்காது, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்கள்ல. அப்படி தான் வந்து இப்போ இந்த மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ரூட்ஸை வச்சு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மருமகள்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுத்துட்டு இதை கட் பண்ணு அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை கட் பண்ணலாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னோடனே அவங்களும் சரி சரி அப்படின்ற மாதிரி அவங்க வாங்க பார்க்குறாங்க. உடனே ஹீரோ நடுவில் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு அவங்க இதெல்லாம் செய்யணும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி அதெல்லாம் கட் பண்ண பார்க்குறாரு. வந்து வேலை பார்க்குறத பார்த்தோன்னே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. மகன் வேலை பார்க்கவே கூடாதுன்னு தானே அம்மாங்களாம் நினைப்பாங்க. அதோட என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்காங்க. சரி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ வீட்டில் வந்து நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க தாத்தா பாட்டிலாம் இறந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அந்த திவசம் அதெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த ஒரு நாள் வருது, அதனால் வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு வெள்ளனை வந்து சேரு அப்படின்றத ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின்கிட்டையும் சொல்கிறதுக்காக தான் அவங்க அம்மா இப்போ வந்திருப்பாங்க. என்னாலலாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்படிப்பார். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த கோவத்தில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் அந்த ஆப்பிளை பிடுங்கிடுவாங்க. நீ என்ன இப்படின்னா கட் பண்ணுற, நீ ஒரு பழங்களை கட் பண்ணுறது இப்படியா பண்ணுவாங்க, இதெல்லாம் கை தேர்ந்தவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஒருவேளை நம்மளை கட் பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாகவே அந்த டியூப்லைட் எரியும். சரி கொடுங்க நான் கட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு போவாங்க. கட் பண்ண போகிறாங்க. டக்குன்னு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்குன்னு என்கிட்ட சொன்னில்ல, அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் வந்து ஆப்பிளை கட் பண்ணாமே வச்சிடறாங்க. அம்மாக்கா இன்னும் மருமகளை வேலை வாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு வேதனை இருந்தாலும் இதுக்கப்புறம் பையன்ட்ட என்ன சொல்கிறது, அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் பையன் கேட்குற மாதிரி இருந்தால் ரொம்ப ஜாலியாக தானே குஷியாக இருப்பாங்க. அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே கிளம்பி வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருப்பாங்க. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டும் வந்தது, ஹீரோயினும் அவங்க மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓரன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இப்போ அவங்களோட லவர் பாய் வந்து கையில் ரிங்கு போட்டு விட்டதை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டணும். இப்போ அதான் முக்கியமான விஷயம். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தான் காற்றே வரமாட்டேங்குது, நீ லேட்டாக வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் யாருமே இன்றைக்கின்னு பார்த்து அவங்க மோதிரத்தை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு நல்லா காற்று வருதா, உனக்கு
உனக்கு நல்லா கத்து வருதான்ற மாதிரி மூஞ்சுக்கு நேராக கையை ஆட்டி ஆட்டி பேசவும் ஹீரோயின் கண்ணில் அவங்க ரிங்கு பட்டுருது. என்னடி இது ரிங்கெல்லாம் போட்டிருக்க, ஒரு வழியாக போட்டு விட்டானா, ப்ரொப்போஸ் பண்ணிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆமான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே நம்மளை தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கத்தாதீங்கடி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு சந்தோஷம் தாங்கலை, கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறாங்க இப்போ அவங்க அம்மாவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லையா அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோவோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா தான் சொல்கிறாருல நீ வாங்கின வீட்டு லோனை வந்து அவர் அடைச்சிறேன்னு சொல்கிறாருல, நீ எதுக்குடா பிடிவாதம் பிடிக்கிற, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன்ற மாதிரி அம்மா சொல்லவும் யாரும் எனக்காக எதுவும் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு தெரியும் நான் வாங்கின வீட்டுக்கு எப்படி லோனை கம்ப்ளீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் கோவமாகவே சொல்லுவார். வாங்க அவர் வயசானவர், அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதையே நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லி காட்டிகிட்டே இருக்க போகிற, அதெல்லாம் விட்டுட்டு வேறு இடத்துக்கு நீ அப்படியே மூவ் ஆகி போகலாம்ல, அவரை மன்னிச்சு அதாவது அதை மறந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நான் மறக்கிற மாதிரியோ அவரை மன்னிக்கிற மாதிரியோ அவர் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமாக சொல்வார். அப்படி என்ன விஷயத்த அவங்க அப்பா பண்ணாருன்றது இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும். பேசி முடிச்ச ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வாருன்னா இன்னொரு தடவை வீட்டுக்கு வரதா இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் பாட்டுக்கு திருதிப்புன்னு வந்து நிற்காதீங்க, என் கூட இன்னொருத்தையும் தங்கி இருக்கா, அவளுக்கு நான் பதில் சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்னை அவமானப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்தாங்க டாக்ஸிக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட காசும் கொடுத்து அவங்கள அனுப்ப பார்க்குறாரு. ஆரம்பிச்சாரு. இப்போ அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க என்னது இன்னொருத்தி தங்கி இருக்காளா, ஏதோ வாடகைக்கு இருக்க மாதிரிலடா பேசிகிட்டு இருக்க, அவன் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. இவர் அதுக்கெல்லாம் பதில் எதுவுமே கொடுக்காம அவர் பாட்டுக்கு மெதுவாக நடந்து போயிட்டே இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா, அதில் வந்துட்டு ஓரன் வந்துட்டு நடந்த விஷயம் அவங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணார் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சூஜன் வந்து ஹீரோயின்ட்ட கேட்பாங்க என்னடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, திடீர்னு எங்கள் மாமியார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னடி சொல்கிற, வீக்கெண்டில் கூட மாமியார் வராங்களா, கொஞ்சம் கூட டீசெண்டாக இருக்க மாதிரி தெரியலையே, அதாவது வீக்கெண்ட்னா வேலைக்கு 2 பேரும் போகிறாங்க, வீக்கெண்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, இந்த டைமில் காலங்கத்தால் மாமியார் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல, அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சீச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்ல டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ இவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹா இவளுக்கு புது மருமகளுக்கு வர்ற ஒரு நோய் இவளுக்கும் வந்துச்சு போலையே அப்படின்வாங்க. அது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ புதுசாக கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு போகிற மருமக என்ன நினைப்பாங்கன்னா மாமனார்கிட்டேயும் மாமியார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக கிடைச்ச வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வாங்க. அப்படி என்ன வேலையை தான் அவங்க இழுத்து போட்டு செஞ்சாலும் அவங்களுக்கு நல்ல பேர் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது, குறை மட்டும் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கல்யாண புதுசில் அந்த புது மருமகங்க செய்கிற வேலையை வந்துட்டு அதுதான் ஒரு புது வகையான நோய், அதுதான் இப்போ உனக்கு வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஹீரோ இருக்காருல, அவர் கண்ணாடியை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காக அவள் நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறா, ஒரு வேளை இந்த காயம் பட்டது அவளுக்கு வந்து அந்த இதனால வித்தியாசம் பார்க்குறாளோ கொள்றாளோ, ஹேர் கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா போய் ஹேர் கட்டும் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஹீரோவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுது. அதாவது இதுக்கு முன்னாடி முடியெல்லாம் வச்சுருந்தாருல அதெல்லாம் கட் பண்ணி வேறு மாதிரி இப்போ ஸ்டைலாக மாறிடுறாரு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு வாயை திறந்தே சொல்லிடுறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை ஹேர் கட் பண்ணியிருக்கீங்களா, அது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பேசிட்டு நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதாவது அந்த ப்ரௌன் முடி சொல்லியிருப்பார்ல, எதுக்காக வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அதுக்கு ஒரு பதில் சொன்னார், அப்படி ஒரு பதில்னு சொன்னார்ல, அது என்ன பதில் அவர் சொல்லியிருப்பாருன்னா பதில் சொல்லியிருப்பார் தெரியுமா, அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு, அவங்க மேலே எனக்கு அதுக்கு தான் வந்து ஒரு நல்ல மதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பு இதை அவங்க ஏற்படுத்திப்பாங்க, அதுலேருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க, யாரையும் உள்ளே விட மாட்டாங்க, அதெல்லாம் எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே வந்து வேறு யாரும் உள்ளே போய் அதை விட பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பக்காவான பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இவன் எந்த ஆங்கிளில் நம்மளை இந்த மாதிரி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே வருவாங்க. இதை பற்றி இவர்கிட்ட கேட்டுடலாமான்னு யோசிப்பாங்க. இது என்ன சொல்வாருன்னா இது வீக்கெண்ட் ஆகிடுச்சு, நான் போயிட்டு ஷாப் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ கிளம்புவார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, நானும் உங்களோட வரேன்னு சொல்லுவாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஒன்றாவே ஷாப் பண்ண வருவாங்க. ஷாப் போயிருக்காங்களே, இங்கே போயிருக்கும் போதே ஷாப்பிங்கில் ஹீரோயின் வந்து வாய் தந்தே கேட்டுருவாங்க. அவங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா இப்போ ஃபுட்பால் மேட்ச் தானே இவங்க 2 பேருக்கும் பிடிக்கும், அது கோல் கீப்பர் தான் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஆள், அப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அப்படி இருந்துக்கிறீங்க ஒரு கேரக்டராக, எதை வச்சுலாம் சொல்லியிருப்பாருன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு இவங்க 2 பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க, எப்படி சமாளிக்கணும், எப்படி அதாவது அவங்கள சமாளித்து பேசுகிறது அதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்து பக்காவாக தெரியும்ல. அவங்க ஹீரோட காலை எட்டி வதச்சி அவங்க அப்பா கிட்ட முட்டி போட வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை, அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது, அந்த இடத்த வந்து மாற்றுறது, அது வந்து நீங்கள் பக்காவாக பண்ணுறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கும். அது மட்டும்
மட்டும் இல்லாமல் எடுத்துக்கோங்க, என் ரூம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் டெனன்ட் தங்கியிருக்காங்க. ஆனால் யாருமே இந்த மாதிரி சுத்தமாகவோ நீட்டாகவோ க்ளீனாகவோ வச்சுக்கிட்டது கிடையாது. நான் உங்களுக்கு தான் ஹை ஸ்கோர் கொடுத்துருக்கேன், ஹை ரேட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. நம்ம என்ன கேட்டோம், இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி இப்போ இவங்க யோசிப்பாங்க. இதுதான் உங்களை நான் வந்துட்டு அந்த மாதிரி மீனிங்கில் தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் போய் என் பூனைக்கு சாப்பாடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. நான் வேறு ஏதோ சொல்ல போகிறேன்னு நினச்சேன், இந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஆக்கிட்டானேன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஓரன் இருக்காங்களா, அவங்க வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உன் வீட்டுக்காருக்கு மூலையில் ரெண்டே 2 விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். ஒன்று அவரோட பூனை, இன்னொன்று அவரோட வீட்டில் ஒன்று. நீ எல்லாம் அவர் சிந்தனையில் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை தான் இப்போ மனசு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை என் மனசில் தான் அவர் நிறைஞ்சிருக்காரோ, அவர் மனசில் நான் இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க மனசை அவங்க ஆறுதல் பண்ணிப்பாங்கல்ல. அடுத்த தடவை ஓரன் இப்படி கேட்கும் போது, ஆமாம் அவர் மனசில் நான் தான் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி மனசில் தனக்குள்ளே நினச்சிப்பாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க.